தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். தற்போது சீசன் என்பது தொடங்கி குற்றாலம் பகுதியில் ஒரு குளிர்ச்சியான குளுகுளு சீசனாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை பெய்து வருவதால் அனைத்து அருவிகளிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் விடுமுறை நாட்கள் என்பதால் வெளி ஊர்களில் இருந்து அதிகப்படியான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். ஆனால் அவர்கள் குளிக்க முடியாததால் ஒரு ஏமாற்றம் அடைந்து திரும்பி செல்கின்றனர். மேலும் மேனருவியில் இருந்து ஐந்தருவி செல்லக்கூடிய அரசுக்கு சொந்தமான வெண்ணமடை படகு குளத்தில் படகு சவாரி என்பது தற்போது இந்த மழை பெய்து வருவதாலும் மற்றும் இந்த அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படாததாலும் அந்த படகு குளம் என்பது வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கும் இங்குமாக சென்று அனைத்து அருவி பகுதிகளுக்கும் சென்று பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த குற்றாலம் நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். ஏனென்றால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட இந்த சீசன் என்பது கடந்த 2 மாதங்களை நிறைவு செய்த போகிறது. இன்னும் 1 மாத காலமே இந்த சீசன் காலம் என்பது நீடித்து வரும். இந்த நிலையில் தான் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி செல்கின்றனர். மேலும் ஒரு ரம்மியமான சூழ்நிலையுடன் அவ்வப்போது ஒரு விட்டு சாரல் மலையுடன் குற்றாலம் பகுதி என்பது ஒரு ரம்மியமான குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் அந்த அருவியில் குளிக்க முடியாவிட்டாலும் தூரத்தில் நின்று அவர்களது செல்போனில் அருவி முன்பு நின்று புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.